Praise the Lord. இன்னைக்கு ஜனவரி 16th சாட்டர்டே. இன்னைக்கு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம இன்னைக்கு பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அது இங்கிலீஷில் இஷ்யூ ஆஃப் பிளட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஷீ சஃபர்ட் வித் ப்ளீடிங் டிஸார்டர் for 12 years. So this incident was given in Matthew chapter 9 20 to 22, then Luke 8 43 to 48, and Mark 5 25 to 34, Luke 8 43 to 48. இதில் கொடுத்துருக்குது. இந்த all given about these three books, the gospel is written about her faith. இந்த சாப்டரில் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் சாப்டர், இந்த சாப்டரில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், என்ன காட் இந்த 3 காஸ்பல்லையும் எழுதின ரைட்டர் வாட் தேர் ட்ரைங் டு டீச்சர்ஸ், என்னது நமக்கு அதில் சொல்லி கொடுக்குறாங்க, என்னது சொல்ல வராங்கன்னா ஃபெய்த். நிறைய சத்தியம் அதுக்கு பிஹைண்ட் இந்த இதில் நிறைய சத்தியம் இருக்குது. அது ஃபெய்த். கிறிஸ்தவ லைஃப்பில், நம்ம கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில் ஃபெய்த் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலு. கிறிஸ்டியன்ஸ்னாலே ஃபெய்த்து, நம்பிக்கை, விசுவாசம், இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் அவர் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் ஃபெய்த். நம்பிக்கையானது, விசுவாசமானது காணப்படாதவர்களின் நம்பிக்கையும் உறுதியுமாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபெய்த் தான் நம்ம ஆஸ் அ ஃபீமேல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், வில் பி சஃபரிங் ஃபார் அந்த மந்த்லி வி லூஸ் 80 to 100 cc ஆஃப் பிளட் எவ்ரி மந்த் ஃபார் த ரெகுலர் பீரியட். இந்த லேடி 12 இயர்ஸாக கண்டினியூஸ்லி ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் திஸ் blood disorder. அப்போது ஷீ லாஸ்ட் ஆல் ஹர் மோஸ்ட் ஆஃப் ஹர் பிளட். அப்போ அந்த பிளட்டு லாஸ் ஆகும்போது தட் வில் காஸ் அனீமியா வந்துச்சுன்னா தட்ஸ் லாட் ஆஃப் டிசி, வீக்னஸ், லைட்டட்னஸ், எல்லாம் அயன் டெஃபிஷியன்சி, எல்லாம் நிறைய பிரச்சனை. பிளட் இஸ் த ரத்தமே உயிர் உடம்புல. அந்த ரத்தம் போயிடுச்சுன்னா டு லீட் இன் டு டெத். அனீமியா, ஹீமோக்ளோபின் லெவல் இஃப் இட் இஸ் கோஸ் டு பிலோ 10 நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு மெடிக்கலில் நாங்கள் அதான் செய்வோம். மெடிக்கலில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம், பிளட்டு கொடுப்போம், 2 யூனிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டாக ஆர்டர் எழுதுவாங்க. அப்போது ஷி வாஸ் ப்ளீடிங் ஃபார் 12 years. எவ்வளவு ஃபிசிக்கல், ஷி வில் பி வெரி ஃபிசிக்கலி, ஷி வில் பி டயர்ட் ஆல் த டைம். ஸோ ஷி சஃபர்ட் அ லாட். நாட் ஓன்லி ஃபிசிக்கலி சஃபரிங், பைபிள் சேஸ் she lost all her possession. அவளுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் இழந்துட்டா அப்படின்னு கொடுத்துருக்குது. அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து she lost. அப்போ போகும்போது அவள் ஃபிசிக்கலி she sick, she lost her possession. So both will lead into mental depressionக்கு வந்திருக்கும். அவளுக்கு ஹோப்லெஸ்னஸ் வந்திருக்கும். நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருப்பா. ஹோப்லெஸ்னஸ் வந்திருக்கும். இதுவும் இல்லாமல் எந்த டாக்டர்கிட்டையால அவளை குணப்படுத்த முடியலை. அவளோட கண்டிஷன், அவங்க டாக்டர்ஸ் பை டாக்டர்ஸ் அவள் போகும்போது என்ன ஆச்சுதான், அது இங்கிலீஷ் வாட் இட் சேஸ், இட்ஸ் க்ரூ ஒர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போது சஃபர்ட் அண்டர் மெனி ஃபிசிஷியன் அப்படின்னு, சஃபர்ட் அண்டர் மெனி ஃபிசிஷியன். ஒவ்வொரு ஃபிசிஷியன்ஸும் ஒவ்வொரு டாக்டர்ஸும் போது தே ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஒரே டாக்டர்கிட்ட போயிட்டே இருந்தால் அவங்களுக்கு தெரியும் கண்டிஷன். ஸோ வென் டு செவரல் ஃபிசிஷியன், மெனி ஃபிசிஷியன். ஸோ தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். அனலைஸ் பண்ணுவாங்க, என்னது பண்ணுவாங்க, இதை கொடுக்குமா அதை கொடுக்குமா, தே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஷி சஃபர்ட் அ லாட் வித் மெனி ஃபிசிஷியன். இட்ஸ் ரேதர் இட்ஸ் சப்சைடிங், இட்ஸ் க்ரோ worst அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஷி லாஸ்ட் ஹர் பொசிஷன், ஷி லாஸ்ட் ஹர் ஹோப், ஷி லாஸ்ட் ஹர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், எவ்ரிதிங். அப்போதான் தென் ஷி ஹியர்ட் அபவுட் த ரிப்போர்ட் அபவுட் ஜீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஷி ஹர்ட் த ரிப்போர்ட் அபவுட்
ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ எல்லாரும் இங்கே குணப்படுத்துகிறாரு, அங்கே குணப்படுத்துறாரு. அப்போ இந்த சிட்டிலேயே வந்து அந்த இஸ்ரேலில் அந்த சிட்டிலேயே ஜீசஸ் தான் அப்போ டாபிக், நல்ல ஹை டாப்பிக்காக இருந்திருக்கணும். ஸோ she heard about the ஜீசஸ். நம்மளோட வேலை என்ன? தெரியாதவங்களுக்கு ஜீசஸை பற்றி சொல்லணும் இல்லையா? மற்றவங்க சொல்ல போய் தானே அவள் கேட்டிருக்கிறா. ஸோ we have to tell about Jesus, how God is the healer அப்படின்னுட்டு. ரெண்டாவது, when she heard, she was thinking positively. அவள் எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டோம், இவர்கிட்ட போய்மா நமக்கு குணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு she never thought negative. She thought, I will go touch his, at least I'll touch his garments, அவளுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன், I will be get healed. So she had a positive thinking. இப்போ நான் வந்து I am a nurse இல்லையா? So whenever we give medications to the patients, some patients will happily accept the medicine, pain medication. So after the surgery, hip replacement, knee replacement, shoulder replacement, ankle replacement, elbow replacement, so all kind of surgery, orthopedic surgery. So bone surgery is a big painful procedure. So some patients say, oh, I have been suffering this one from long time, so this medicine not going to help me. மெடிசனை எடுக்கிறதுக்கு முன்னாலே அவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ அந்த நெகட்டிவாக சொல்லும்போது டசன்ட் கோயிங் டு ஒர்க். நம்ம மெடிசன் வந்து ஹீலிங்காக கொடுக்குறோம், பெயின் கண்ட்ரோலுக்காக கொடுக்குறோம், நீ தூங்கு, மெடிசன் எடுத்துகிட்டு தூங்கு, த டைம் வில் கெட் ஹீல் ஃபார் யூ அப்படின்னு. அப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து அதை உனக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, யூ ஹேட் அனஸ்தீஷியா, யுவர் ஒரிஜினல் ப்ராப்ளம் இஸ் ஃபிக்ஸ்ட். உன்னோட அந்த நீயோ ஹிப்பையோ ஷோல்டரையோ எல்போவையோ வி ஃபிக்ஸ்ட் இட். ஸோ த ப்ராப்ளம் இஸ் fixed. Now the time for healing. We have to convince them, we have to convince them for the positive energy. Then we give the medications and we have to explain them about the anesthesia. It's still in your body, so that also will enhance your sleep. So blah 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 stuff we have to tell them. இது அந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற பேஷண்ட்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டோன்ட் பி எ நெகட்டிவ், எதாவது பாசிட்டிவ், பி எ பாசிட்டிவ் இன் யுவர் லைஃப். அப்படி இருக்கு. இப்போ மேத்யூ 21, இப்போ இஃப் யூ ஹாவ் அ பைபிள் டேக் மேத்யூ 21:22. இது நினச்சிருக்கு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். So all things whatsoever you shall ask in prayer, believe you shall receive. Believe பண்ணணும். Believe, that's the main thing. Believe you will receive அப்படின்னு கொடுத்துருக்கு. Mark 11:22. Mark 11:22. Jesus answering to them, have faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. John 14:1. Let not your heart be troubled. Believe in God, believe in me அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த சாப்டர் ஃபுல்லாக இட் இஸ் ஆல் அபவுட் ஃபெய்த். அதான் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஃபெய்த். ஸோ ஹாவ் அ ஃபெய்த். நெகட்டிவ் தாட்டு, கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில் நெகட்டிவ் தாட்டு எடுத்துருங்க உங்களுடைய லைஃப்பில். வென் யூ பிலீவ் இன் காட், தட் ஷுட் நாட் பி நெகட்டிவ் ஸ்பீக்கிங் இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும். இது இருக்குது. இப்போ நம்ம வந்து காடை பிலீவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு ஆன்சர் மீ. நம்ம காடை பிலீவ் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் ஜெனி? நீ காடை பிலீவ் பண்ணல, நம்ம காடை பிலீவ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? அன்மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம பிலீவ் பண்ணனா நமக்கு நம்மளுடைய பிரேயர் கேட்கப்படாது. நம்ம என்னத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அது தட் வில் நாட் கெட் பி ஆன்சர்டு. அது ஒன்று. இதனால தேவனுக்கு நஷ்டமா நமக்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது. பைபிள் இதனால கிளியராக சொல்லியிருக்குது. வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டிட் நாட் பிலீவ் இன் காட்? Romans 3:3. For what if someone did not believe?
ஷால் they believe make the faith of God without effect. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமா? தேவனுடைய உண்மை, தேவன் he is almighty, he is forever, he is unchangeable, he is almighty, he is all in all. Whether you believe it or not, he is. ஸோ யூ பிலீவ் பண்ணதுனால அவருக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நீ பிலீவ் பண்ணாதனால அவர் ஒன்று டீக்ரேட் ஆக போகுது. ஹீ இஸ் நாட் கோயிங் டு டீக்ரேட் இஃப் யூ டோன்ட் பிலீவ் ஹிம். ஸோ ஹீ இஸ் ஆல்மைட்டி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ ஃபெய்த் இன் காட், யூ வில் கெயின் காட்ஸ் பவர், காட்ஸ் ஹீலிங். அது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ open your heart, talk with God, and he is, whenever you pray to God and believe, he is next to you to answer you. He is listening everything. He is there to listen you. He is there to comfort you. So believe in God. அடுத்தது ரெவலேஷன் 3:20. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ஸ். எவ்ரிபடி நோஸ் த வேர்ஸ். ரெவலேஷன் 3:20. வெளிப்படுத்தல் 3:20. Behold, I'll stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and eat with him and he is with me. நம்ம காட் வந்து கம்பல் பண்ணி வர்ற காட் கிடையாது. இருதயத்துக்குள்ளே பேசுவார், தட்டுவார். விசுவாசத்தோடு we have to open our heart to come into them. So God will come in and he will stay in our heart and he will eat and he is with me in another. He will dwell in us. He will live in us, live with us and the experience. So our heart has to be prepared all the time. When God knocks at your heart, open your heart. Don't deny him. So if you did not believe in God, we will lose our blessing, we will lose our healing. Okay? So when God comes, believe in him, talk with him. Coming to the this lady's part. So she decided, so she heard about Jesus' report and she decided, she think positively and she decided her faith implement. She decided to implement her faith. எப்படி பண்ணாங்க? வஸ்திரத்தை போய் நான் தொடுவேன், ஐ வில் டச் ஹிஸ் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபெய்த்தை அடுத்த லெவலுக்கு, ஷி ஹாஸ் அ ஃபெய்த், ஷி இஸ் டேக்கிங் ஹர் ஃபெய்த் இன் டு ஹர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ என்ன பண்ணாங்க? போயிட்டு டச் பண்ணாங்க, கார்மெண்ட்டை டச் பண்ணாங்க. மேத்யூ 5:26, இஃப் ஐ டச்ட் ஈவன் ஹிஸ் கார்மெண்ட் ஐ வில் பி மேட் வெல். நான் நல்லாயிருவேன் அப்படிங்கிற ஒரு இது வந்தாங்க, வந்து தொட்டாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் யாக்கோபு 2:17, ஜேம்ஸ், இஃப் யூ ஹவ் பைபிள் டேக் இட், ஜேம்ஸ் 2:17, ஜேம்ஸ் 2:20, ஜேம்ஸ் 2:26, ஜேம்ஸ் 5:15. இது எல்லாமே என்ன சொல்லியிருக்குதுன்னா, all says, even so faith, if he is not work, it is dead, being alone. Oh vain man, that faith without work is dead அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை செயலில் காட்டலைன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது நமக்கு தெரியாது. அது நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்போ விசுவாசமுள்ள ஜபந்தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி பிணியாளிகளை குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஸோ ஹாவ் அந்த நம்மகிட்ட ஃபெய்த் இருக்குன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ சி புட் இன் ஆக்ஷன். அப்போ ஆக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ சி கேம், சி டச்ட் ஹிஸ் கார்மெண்ட். அவங்களோட வஸ்திரத்தை தொட்டாங்க. அப்போ தொட்டதுக்கப்புறம் என்ன கேட்டார்? she felt the healing, இல்லையா? அந்த பவர் immediately, பைபிள் சொல்லியிருக்கு, immediately she
felt her dried herself. அந்த அவ்வளோ 12 வருஷமாக வெச்சா இருந்தவங்க she dried அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இம்மீடியட்லி. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது? விசுவாசம் உன்னை குணமாக்கியதுன்னு சொல்றாங்க. விசுவாசம் உன்னை குணமாக்கியதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால ஜீசஸ் கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? ஹூ டச்ட் மீ கேட்குறாரு. அப்போ ஹூ டச் மீ அப்படிங்கும்போது காடுக்கு தெரியாதா யார் டச் பண்ணாங்கன்னு? காடுக்கு தெரியுமா தெரியாதா? காட் நோஸ். இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன். அவ இருதயத்தில் என்ன நினைச்சிருக்கான்ங்கிறதே தேவனுக்கு தெரியும். வந்து ஃபிசிக்கலாக அவள் தொடும்போது காடுக்கு தெரியாதா? ஒரு ஹியூமனுக்கே தெரியும் யார் நம்மளை தொடுதான்ட்டு. அப்போ காடுக்கு வந்து ஹீ நோஸ். ஆனால் திஸ் லேடி டிட் நாட் கம் ஸ்ட்ரெயிட். she come behind in the crowd. She did not do it openly. She did it. She touched his garment and she healed அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ when he asked who touched my garment, then disciples are, அவங்க அந்த டிசைபிள்ஸோட ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் யார் எல்லாருமே நெருக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க, பின்னால் உள்ளவங்க முன்னால் வர்றதுக்கு அப்படியே நமக்கே தெரியுமே எவ்வளோ நம்ம ஷாப்பிங் போகிற இடத்துலலாம் க்ரௌட் இருந்துச்சுன்னா எவ்வளோ அடிதடியாக உள்ள நுழைஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் ஜீசஸோட மேலே பாடியில் டச் பண்ணியிருப்பாங்க, கையை டச் பண்ணியிருப்பாங்க, சும்மாவாது இயேசுப்பாவை தொட்டு பார்க்கணுன்னு வந்து தொட்டு பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் அந்த டிசைபிள்ஸ் கேட்குறாங்க, இத்தனை கூட்டம் இருக்கும்போது யார் என்ன டச் பண்ணுதான்னு கேட்கிற, நீர் தான் பார்த்து, அது இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, யூ see the crowd pressing around you and you yet say who touched me. அப்படி வந்து நக்க அதை கேட்ட yet say you who touched me, அந்த மாதிரி ஒரு ஆன்சர், ஒரு சர்க்காஸ்டிக் ஆன்சர் பதில் சொல்கிறாங்க. ஆனால் காட் நோஸ். எப்படி காடுக்கு எப்படி தெரியும்னா, ஹீ நோஸ் த இன்னர் ஹார்ட். அது ஒரு ஹானஸ்ட் ஆன்சர் தான். டிசைபிள் சொன்னது வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் ட்ரூத்ஃபுல் ஆன்சர் அவங்க சொன்னது இல்லை காட். ஆனால் அந்த டிசைபிளோட அந்த அவரோட கொஸ்டினோட இன்டென்ஷனை அந்த டிசைபிள் புரிஞ்சுக்கல. காடோட மைட்டி பவரை அவங்க புரிஞ்சுக்க அந்த அந்த என்ன அந்த கொஸ்டினோட பேஸ் என்ன, அஸ்திவாரம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்காததுனால அந்த அந்த டிசைபிள்ஸ் அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்க. அதில் காடுக்கு வந்து தெரியும். இந்த எப்படி இதில் வந்து சொல்லலையா, காடு சொல்லலையா, அது எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சாப்டர் நான் வாசித்துட்டு இருக்கும்போது God gave me an example. காடுக்கு he knows our past, he knows our present, he knows our future. எல்லாமே நம்ம காடுக்கு தெரியும். he knows. ஃபார் எக்ஸாம்பிள் நாத்தான்வேல் கொடுத்துருக்கோம். ஜான் சாப்டர் 1:48 அதில் வந்து நாத்தானேல் பற்றி கொடுத்துருக்குது. ஸோ இந்த நாத்தான்வேல் வந்து காடுகிட்ட வரும்போது God சொல்கிறாரு, Nathanael said to him, how do you know me? Jesus answered him, before Philip called you, when you were under the fig tree, I saw you. Past. நீ இப்போ வந்திருக்கிற, உன்னை நான் நினச்சிக்கிட்டேன், நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன், just I'm seeing you face to face. No. Before Philip called you, you were under the fig tree, I saw you. God knows our past. Present. Zacchaeus. எல்லாருக்கும் சக்காயஸ் ஸ்டோரி தெரியும். குள்ளமான மனுஷன் கடவுளை பார்க்குறதுக்காக he climbed down the sycamore tree to see Jesus. அப்போ Luke 19 verse chapter 5 கொடுத்துருக்குது. சக்காயஸ் இஸ் present. he came in. சக்காயஸ் கரெக்டாக மரத்துக்கு கீழே வந்துட்டு, come down, I want to stay in your house. He knows where you are in present. Then ஃப்யூச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? God knows your future. பீட்டர் சொல்கிறான், நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் சேவல் கூவுகிறதுக்கு முன்னமே என்ன நீ 3 தரம் மறுதளிப்பா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஆனால் இங்கிலீஷில் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, ஜீசஸ் said, I'll tell you Peter, the rooster will not crow this day until you deny 3 times that you know me.
நீ 3 தரம் என்ன சேவல் வந்து கூவாது, நீ 3 தரம் மறுதளிச்ச பிறகு தான் நீ சேவலே கூவும். அது டிரான்ஸ்லேட் பண்ண அப்படி தான் எடுக்கணும். நீ 3 தரம் மறுதளிச்சதுக்கு அப்புறம் தான் சேவல் கூவும் அப்படின்னு சொல்கிறாரு காடு. ஸோ காட் நோஸ் அவர் ஃப்யூச்சர், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது. ஆல் வி ஹாவ் டு ப்ரே. அப்படிங்கும்போது திஸ் லேடி இந்த இவங்க கேட்குறாங்க, டிசைபிள் கேட்குறாங்க, எப்படி அவங்களுக்கு தெரியும் நீர் வந்து டச் பண்ணது யாருன்னு கேட்குற, எப்படி தெரியும்? காட் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம காடுகிட்ட உண்மையாக கேட்குறோமா, எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது வந்து அந்த இன்டென்ஷன் இந்த காடுக்கு தெரியும். நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்மளோட இது முழு உள்ளத்தோடு விசுவாசத்தோடு 100% ஃபெய்த்தோடு நம்ம கேட்குறோமா அப்படிங்க, அந்த இதுக்கு நம்ம ஃபெய்த்துக்குள்ள இது படி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த லேடி 100% விசுவாசத்தோடு வந்து தொட்டால் அவர்கிட்ட இருந்து உடனே வல்லமாக புறப்பட்டுச்சு. அவர் வந்துட்டார், சரி கிடச்சிட்டு ஹீலிங் ஆகிட்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது அவ்வளோதான் முடிஞ்சிடலாம்ல. அப்போ ஏன் காடு கேட்கணும்? ஒய் காட் இஸ் ஆஸ்கிங்? சொல்லு ஜெனி, ஒய் காட் இஸ் ஆஸ்கிங்? வந்தாங்க, ஹீலிங் கிடச்சிச்சு, முடிஞ்சிட்டு. ஒய் நேரடியா வந்து அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. மறைமுகமா வந்து ஒரு பலனை பெற்றுட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். டைரக்டா வந்து கேட்கணும், நம்ம தேவைகளை வந்து டைரக்டா ஜீசஸ் கிட்ட இருந்து வாங்கணும். அந்த மாதிரி. ஆமாம். we pray to God listen our answer, miracle happen and நம்ம அமைதி. இப்போ அந்த ஜீசஸ் கூப்பிடலைன்னா அந்த கூட்டத்தில் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? அவ்வளோதான், மிராக்கிள் கிடச்சிட்டு அவ்வளோதான் போயிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு நான் 12 வருஷமாக இருந்தேன், மிராக்கிள் கிடச்சிட்டுன்னு ஷீ லெஃப்ட் த க்ரௌட் சைலண்ட்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகாட் நம்மளும் அப்படி தானே காடிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், காட் ஆன்சர் அவர் ப்ரேயர். ஒன்ஸ் த மிராக்கிள் ஹேப்பன் டு அஸ், தென் வி கீப் குவாய்ட் அண்ட் வி சைலண்ட்லி லீவ். நம்ம அது பற்றி சொல்ல மாட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு டெஸ்டிமோனி. Now we have to confess, we have to tell everybody. That is the reason God pulled her up. And சொன்னாங்க. இதில் என்னென்னா அந்த லேடி வந்து எதனால் அவங்க அந்த க்ரௌடில் எதுனா why this women did not come in front. எல்லாம் ஜீசஸோட மிராக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் they come to him directly, most of them they come to him directly and ask them for healing, right? But this lady did not come to him directly and did not ask for healing. Why? Bible clearly says she came in fear. அவ பயந்து, she was shy, she was very shy and she came in fear. பயந்ததுனால அந்த க்ரௌடை பார்த்து பயந்திருப்பா. So some kind of she lost her physical health, she lost her possession, she lost her hope, everything. So அவளோட மரண பயம் கூட இருந்திருக்கலாம், அவளுக்கு அந்த அவ்வளோ டயர்ட்னஸில் கூட இருந்திருக்கலாம். ஸோ she came in fear, அதனால இருந்துச்சு. ஸோ once Jesus call you, the fear will go away. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பைபிள் கிளியர்லி சேஸ் then Jesus called, she knows, okay நம்மக்கிட்ட ஹீலிங் பண்ணது did not hide from God. காடுக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ we cannot hide ourselves. So she come to the crowd and she started confessing, not only in front of Jesus, in the crowd, in the presence of the crowd, she started confessing about what happened. அவளோட டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுது அந்த இடத்துல. when Jesus called, she came in fear and trembled and fell down before him. அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு மேலே அவளுடைய பாதத்தில் விழுந்து she was feared, she trembled, she fell down in him and told him about the whole truth. அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவளோட past 12 years suffering. She went to many physicians. So the physical health was rather resolving, it was growing. She lost possession, she told whole truth அப்படின்னு கொடுத்துருக்கு. மார்க் 5:23 she told whole truth அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ
Luke 8:47. Luke 8:47 says, declare in the presence of all people in front of the crowd. No, she was giving testimony in front of, declaring the presence of all people, and she was giving testimony in front of the crowd. இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. நம்ம டெஸ்டிமோனி கொடுக்குறோம். ஆஸ் அ கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபெய்த் இருக்குது, நம்ம மிராக்கிள் காட் and we are receiving miracle from God. Are we testimonying, confessing our God in front of others? இல்லைன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஷையாயிட்டு ஓடி ஒளியிறமா? ஓடி ஒளிஞ்சோம்னா காட் கூப்பிடுவார், சகீவை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுவார். ஐ நோ யூ, ஐ நோ யூ, ஐ நோ யூ, கம் அவுட், ஐ ஹேட் த பவர் கோயிங் ஃப்ரம் யூ, கம் அவுட், காட் கூப்பிடுவார். ஸோ வி ஹாவ் டு பி confess and testimony and stand witness for God. அது ஒன்று இருக்குது. ஸோ God want us to stand for him as a witness for him and testimony him. இந்த இடத்துல என்ன சொல்ல, மார்க் 5:34, அற்ற டாட்டர் மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கோ இன் பீஸ், சமாதானத்துடனே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு அவள் ஃபெல்ட் பண்ணது கைண்ட் ஆஃப் இது. ஆனால் கம்ப்ளீட் ஹீலிங் எப்போ நடக்குதுன்னா, ஜீசஸ் அவள் கன்ஃபஸ் பண்ணி ஜீசஸ் அவட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவளோட கம்ப்ளீட் ஹீலிங் நடக்குது. ஸோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல், கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த் இன் காட் அண்ட் கெட் ஹீல்ட் கம்ப்ளீட்லி. அறகுற ஹீலிங்லாம் வேண்டாம் நமக்கு. We need a complete healing. We don't want half and half healing. We need a complete healing. So Matthew 9:22 says, take heart, daughter, your faith has made you well. Instantly the woman was made well. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ குணமடைஞ்சா அப்படின்னு கொடுத்துருக்குது. ஸோ அந்த ஜீசஸ்டருந்து அந்த வல்லமை போனது இல்லாமல் கம்ப்ளீட் ஹீலிங் ஒன்ஸ் யூ டெஸ்டிமோனி அந்த இருக்கு. இப்போ நாவினால் அறிக்கை பண்ணுறது, அவள் அறிக்கை பண்ண அந்த க்ரௌடுக்கு முன்னால் she openly talked the whole truth about her healing. Then she got completely healed. ரோமன் இது வாசிக்கும்போது ரோமன் 10:9, ரோமர் 10:9 என்ன சொல்லியிருக்குன்னா, இதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். எப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் அண்ட் யூ ஷால் பி சேவ்டு. சால்வேஷன் அப்போ எப்போ வருது? விசுவாசம் மட்டும் இல்லை, நமக்கு ரட்சிப்பு எப்போ வருது? கன்ஃபஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரட்சிப்பு வரும் இல்லையா? கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் அண்ட் யூ ஷால் பி சேவ்டு அப்படின்னு. எப்போ நம்ம கன்ஃபஸ் பண்ண பயப்படுவோம்? வென் வி வில் பி ஃபியர். நம்ம எப்போ அறிக்கை பண்ண மாட்டோம், எப்போ நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், நமக்கு பயம் இருக்கும்போது. இந்த லேடி மாதிரி இந்த 12 years she was suffering. when she was suffering, பயம் இருக்கும்போது நம்மளால் அறிக்கை பண்ண முடியாது. பயம் இருக்கும்போது அறிக்கை பண்ண முடியாது. ரெண்டாவது, உலகத்துக்கு பயப்படும் போது நம்மளுக்கு பண்ண முடியாது. உலகத்துக்கு பயப்படும் போது நம்மளால் ஓப்பனாக காடை பற்றி பேச முடியாது. பைபிளில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஜான் 9:22 சொல்லியிருக்காங்க. ஜான் 9:22, ஜான் 12:42 இதிலெல்லாம் சொல்லியிருக்குது. யூதர்கள் இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணா, யாராவது இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணா, இந்த ஜான் 9:22 வாசித்து பாருங்கள், ஜான் 12:42 அது ரெண்டையும் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லிக்கு ஜப ஆலயத்துக்கு நாங்கள் புறம்பாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்களா அப்படிங்கிற உலக பிரகாரமான பயம் வரும்போது அவங்க they were not confessing with God அப்படி பண்ணுறாங்க. பிறகு அந்த உலக பிரகாரமான பயம் வரும்போது நம்மளால் அந்த உலகத்துக்கு பயந்து உலகத்தில் நம்மளை ஒதுக்கிடுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம சாட்சி சொன்னால் நம்ம குடும்பத்துலேருந்து நம்ம ஆமாம் நான் வந்துட்டாங்க, பெரிய
என்ன சொல்கிறாங்க, நீதிமான் வந்துட்டாங்க, என்ன வார்த்தைலாம் சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தான் தெரியும். வெவ்வேறு பெரிய யோக்கியம் வந்துட்டா சொல்ல வந்துட்டா அப்படின்றவாங்க. அதனால அதுக்கு பயந்து போய் நம்ம டெஸ்டிமோனியை வந்து நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஆமாம், இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. நம்மளோட பாஸ்ட் தெரிஞ்சவங்க நம்மளை பற்றி நக்கல் அடிப்பாங்க. நம்மளோட ப்ரெசண்ட், நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம விசுவாசம் இருக்குது, நம்ம இருதயத்துக்குள்ளே ஜீசஸ் இப்போ இருக்கிறாரு, அதனால் உள்ள சந்தோஷம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் தெரிஞ்சவங்க, ஆமாம் இவ ரொம்ப யோக்கியம், இவங்க ரொம்ப யோக்கியம், இவங்க வந்து நம்ம சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம கர்த்தரை பற்றி அறிக்கை விடுறதுக்கு பயப்படுவோம். நம்மளை பற்றி அவங்க தப்பாக பேசிடுவாங்களோ ஒன்று, அந்த பயம் இல்லாமல் கர்த்தரை பற்றி அறிக்கை விடணும். அது ரோமன்ஸ் வந்து ரோமன் பைபிளில் வந்து ரோமன் 10:10 10:10 ரோமன்ஸ் 10:10 says, for with the heart man believe in righteousness and with the mouth confess is made into salvation அப்படின்னு இருக்கு. தமிழ் என்ன சொல்லியிருக்குன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை உண்டாகப்படும். இப்போ இருதயத்தில் நம்ம விசுவாசிச்சோம்னா நமக்குள்ள நீதி கிடைக்கும். ஆனால் ரட்சிப்பு நமக்கு, நம்மளுடைய ஆத்மா ரட்சிப்புல இன்னும் பலப்படணும் அப்படின்னா டெஸ்டிமோனி, கன்ஃபஸ், வாயினால் அறிக்கையிடணும். நான் இப்போ சில நேரங்களில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெஸ்டிமோனி, நான் நிறைய டெஸ்டிமோனிலாம் சொல்லுவேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ராங்காக நம்ம டெஸ்டிமோனி சொல்லிடுவோம். கொஞ்ச நாளில் வந்து நம்மளுடைய வந்து சாத்தான் கொஞ்சம் அப்படி நம்மளை டவுன் பண்ணும்போது when Satan pull us down, the Holy Spirit will speak us, hey, you told the testimony in front of other people. You told the testimony. Now why are you stepping behind? Come back. So God will help us. The Holy Spirit will help us to move our spiritual life forward. So நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். ரோமன்ஸ் 10:10 இதில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான், இந்த கன்ஃபஸ் பண்ணுறதுனால இன்னொரு அறிக்கையிடுறதுன்னு இன்னொரு இருக்கு. எதனால்னா ஜீசஸ் சொல்கிறாங்க, மேத்யூ 10:32 ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ whosoever therefore shall confess me before men, I will confess also before my Father which is in heaven. மனுஷருக்கு முன்பாக நீ என்ன அறிக்கையிட்டா, நானும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்னால், என்னோட ஃபாதருக்கு முன்னால் உனக்கு அறிக்கையிடுவேன், டெஸ்டிமோனி கொடுப்பேன். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். நம்ம மனுஷங்க முன்னால், நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட, ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிட்ட, நம்ம சொந்தக்காரங்க, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி, இவங்கக்கிட்ட கர்த்தரை பற்றி சொன்னோம்னா, காட் ஹெவனுக்கு நம்ம போகும்போது சொல்லுவோம், என் பிள்ளை என் பொண்ணு சொன்னா, அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அண்ணன் தம்பி கிட்ட சொன்னா, அக்கா தங்கச்சிங்க கிட்ட சொன்னா, நான் தான் காடு, தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு பின்னால் போகாதீங்க, இன்னும் ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த வே, எல்லாம் என்னை பற்றி சொன்னா, நான் அவளுக்கு செஞ்ச நன்மைகளை சொன்னா. ஷீ டோல் ஹர் ஃபேமிலி அபவுட் த மிராக்கிள் வாட் ஐ டிட் ஃபார் ஹர் அப்படின்னுட்டு he will confess about your testimony in front of Father in heaven. So the next verse says, whosoever shall deny me before men, he will also deny before my Father which is in heaven. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நீ என்ன மறுதளிச்சனா நானும் ஒன்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயில் அந்த ஸ்டோரியிலேருந்து we have to have a faith, விசுவாசம், விசுவாசம், அந்த ஸ்திரீயோட விசுவாசம். காட் செஞ்ச ஒவ்வொரு மிராக்கிளையுமே நம்ம பார்த்தோன்னா, உன் விசுவாசம் நிறைச்சது, உன் விசுவாசம் அந்த விசுவாசத்தை வந்து ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு, உன் விசுவாசம்ன்ட்டு. ஸோ விசுவாசம் வேணும். அந்த விசுவாசனத்தை we have to implement. We have to have a faith, then we have to implement the faith. கிரியை இல்லாத விசுவாசம் ஆக்ஷனில் போடணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது, ஆக்ஷனில் போடணும். மூணாவது கன்ஃபஸ், அறிக்கையிடணும். அந்த 3 பாயிண்ட்டும் we have to be careful. காடுகிட்ட stay in faith, sisters and brothers, stay in faith and confess the Lord Jesus Christ, our Lord, our Savior. And testimony came,
ஸ்டாண்ட் அஸ் அ விட்னஸ் ஃபார் ஹிம். அவரோட வெக்கப்பட்டு பயந்துக்கிட்டு ஓடி ஒளியாதீங்க. கன்ஃபஸ் பண்ணுங்கள். கர்த்தருக்காக ஒரு விட்னஸாக நில்லுங்க. மார்க் பண்ணுறவங்க எப்படினாலும் மார்க் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுறவங்க எப்படினாலும் கிண்டல் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம், நம்மளோட ஏம் பரலோகம் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஸோ பி அ டெஸ்டிமோனி வென்எவர் யூ கெட் அ சான்ஸ். அப்படி சின்ன சந்து கிடச்சாலும் யூ ஹாவ் டு டெல் கிரைஸ்ட். ஐ சா எ பேஷண்ட் ரீசன்ட்லி, ட்ரக் அடிக்ட்டு. ஸோ அந்த நெஞ்சில் வந்து டேட்டூ பண்ணியிருந்தார். ட்ரஸ்ட் நோ ஒன். நான் பார்த்தேன். ஹீ டசன்ட் வாண்ட் டு ஓப்பன் ஹிஸ் ஐத். ஹீ ஜஸ்ட் கால் மீ ஒன்லி ஃபார் ட்ரக்ஸ், ஃபார் பெயின் மெடிக்கேஷன். ஸோ ஐ கேவ் ஹிம். ஸோ I just told him, okay, when you're taking medication, I saw your chest, tattoos, pacha kutti irukka tattoos, trust no one. But you have to trust in God. You cannot trust human cannot heal you, but trust in God. So எப்போ சான்ஸ் கிடைக்கோ you have to tell God. So all praises goes to God. நமக்கு சுவிசேஷம் சொல்கிறது நம்மளுடைய கடமை. ரட்சிப்பு தேவனால் உண்டாகும். ரட்சிப்பு கிடைக்கிறது தேவனால் உண்டாகும். எனி கொஸ்டின்ஸ், எனிதிங்?